ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரீசெண்டாக நடந்ததான அமெரிக்காவின் தேர்தல் பற்றியதான ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அமெரிக்க தேர்தலின் பின்னணி, எவ்வாறு இந்த தேர்தலானது நடைபெறும், எவ்வாறு அமெரிக்காவுடைய அதிபரானவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், இதை குறித்ததான ஒரு பின்னணியை ஒரு சின்ன வீடியோவை டீட்டெயில்டாக நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி நடந்ததான அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. கமலா ஹாரிஸ் அவர்களின் இந்த தோல்வியானது அவர் சார்ந்திருக்கும் ஜனநாயக கட்சியின் நம்பிக்கையை தகர்த்திருக்கிறது. ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அமெரிக்க தேர்தலானது 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடியதான ஒரு தேர்தல். மொத்த உலகமே உற்று பார்க்கிறதான ஒரு தேர்தலாக அமெரிக்காவின் அதிபர் தேர்தலானது இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா இந்த உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்கிற காரணத்தால் இது மிகவும் உற்று நோக்கப்படுகிறது. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வலிமையான நாடு. ஸோ இந்த நாடானது பொருளாதாரத்தில் பின்தங்கியதான பல நாடுகளுக்கு உதவிகள் செய்கிறது. பல நாடுகளுக்கு மிலிட்ரி சப்போர்ட் அப்படின்னா இராணுவ ரீதியான ஆதரவுகளையும் அமெரிக்காவானது வழங்குகிறது. ஸோ அமெரிக்கா எடுக்கிறதான பல அரசியல் முடிவுகள், பல பொருளாதார முடிவுகள் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளையும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால்தான் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலானது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் அதிபரானவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக உலகத்தில் கருதப்படுபவர். அமெரிக்காவின் அதிபர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக கருதப்படுவதால் அந்த அதிபரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலுக்கும் உலகில் மிகவும் முக்கியத்துவம் காணப்படுகிறது. பல நாடுகளும் பல தரப்பட்ட மக்களும் இந்த தேர்தலின் முடிவுகளுக்காக காத்திருப்பது வழக்கமான ஒன்று. ஸோ அமெரிக்க நாட்டின் தேர்தலானது ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு முறை, அதாவது நவம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமைக்கு அடுத்த நாள் வருகிறதான செவ்வாய்க்கிழமை அன்று தேர்தலானது நடைபெறும். அமெரிக்க அதிபர் தேர்தலானது நடைபெறுவது வழக்கம். இந்த வருடம் நவம்பர் 5ஆம் தேதி அன்று அமெரிக்காவின் அதிபர் தேர்தல், அதாவது ஜெனரல் எலெக்ஷன் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், அதிபராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஜனவரி அவர் அதிபராக பதவியேற்க இருக்கிறார். அடுத்த அமெரிக்காவின் அதிபர் தேர்தலானது நவம்பர் 7ஆம் தேதி 2028ஆம் ஆண்டு நடைபெறும். ஸோ அமெரிக்க தேர்தலில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கு நடக்கிறதான இந்த ஜனாதிபதி அதிபர் எலெக்ஷன் தேர்தலானது ஒரு வித்தியாசமான முறையில் நடத்தப்படும். அது எப்படின்னா, அமெரிக்காவில் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது என்பது அங்கே எலக்டோரல் கல்லூரி என்கிறதான ஒரு ப்ராசஸ், ஒரு முறையை பின்பற்றி அதிபரானவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த எலக்டோரல் காலேஜ் என்கிறதான எலக்டோரல் கல்லூரி என்கிறதான அந்த ப்ராசஸில் மொத்தம் 538 உறுப்பினர்கள். ஸோ அதாவது அமெரிக்காவில் அவங்களுடைய அந்த எலெக்ஷன் டேர்மில் நம்ம சொல்லணும்னா எலெக்டர்ஸ், வாக்காளர் குழுவானது 4 வருடங்களுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். ஸோ இதில் மொத்தம் 538 உறுப்பினர்களை அல்லது சீட்டுகளை கொண்டது இந்த எலக்டோரல் காலேஜ். ஸோ அது என்ன இந்த எலக்டோரல் காலேஜ்?
அதில் வந்து இந்த 538 சீட்ஸ் எண்ணிக்கை என்பது என்ன? ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சபைகள் இருக்கிறது. ஒன்று மேல் சபை, ஒன்று கீழ் சபை. மேல் சபையானது செனட் சபை என்று அழைக்கப்படுகிறது. கீழ் சபையானது பிரதிநிதித்துவ சபை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் சபைன்னு சொல்லும்போது ராஜ்யசபா, கீழ் சபைன்னு சொல்லும்போது லோக்சபா. அதே மாதிரி நம்ம லோக்கலாக ஸ்டேட்ஸில் பார்க்கும்போது சட்டசபை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ஒப்பிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செனட் சபைன்னு சொல்லும்பொழுது அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்கிறது. ஸோ இந்த மாகாணங்கள்னு சொல்லும்போது கலிஃபோர்னியா, நெவாடா, ஜார்ஜியா, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி 50 மாகாணங்கள் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் 2 செனட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மொத்தம் 100 செனட்டர்களை கொண்டது தான் அமெரிக்காவின் செனட் சபை. அதே மாதிரி அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபை. ஸோ அந்த சபையில் மொத்தம் 438 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது எப்படின்னா இந்த 50 மாகாணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? நியூயார்க், கலிஃபோர்னியா மற்றும் ஸோ இதோட சேர்த்து 50 மாகாணங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மாகாணத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாகாணத்தையும் அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காலையும் இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஸோ இவர்களை உள்ளடக்கியதான அந்த சபை தான் பிரதிநிதிகள் சபை. மொத்தம் 438 உறுப்பினர்கள் இந்த பிரதிநிதிகள் சபையில் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் சேர்த்து தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இயங்குகிறது. ஸோ அமெரிக்காவில் எந்த சட்டம், எந்த முக்கியமான சட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த முக்கியமான ஒரு பொருளாதாரத்தை சேர்ந்த முடிவுகளாக ஒரு பாலிசியாக இருந்தாலும் சரி, இந்த 2 சபைகளும் இந்த 2 சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே அது அமெரிக்கா முழுவதும் அந்த சட்டங்களானது, அந்த பாலிசிஸ் ஆனது அமல்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்குமே, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த உறுப்பினர்கள் சேர்ந்து தான் ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க முடியும். அதே போல் செனட் சபையானது இப்போ அந்த தேர்தலில் வைஸ் பிரசிடென்ட், துணை அதிபர் செலக்ட் ஆவதற்கு தகுந்த மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இந்த செனட் சபையானது துணை அதிபரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் படைத்தது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த எலக்டோரல் காலேஜ் என்கிறதான இந்த ப்ராசஸில் 538 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அது எப்படின்னா இந்த செனட் சபையில் இருக்கிறதான அந்த 100 எண்ணிக்கை ப்ளஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகள் சபையில் இருக்கிறதான இந்த 438 உறுப்பினர்கள், இந்த எண்ணிக்கையும் சேர்த்து மொத்தம் 538 உறுப்பினர்களை கொண்டதாக இந்த எலக்டோரல் காலேஜ் இருக்கும். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜுக்கு செலக்ட் ஆகிற இந்த உறுப்பினர்கள் செனட் சபைக்கு செலக்ட் ஆகிற உறுப்பினர்களாக இருக்க முடியாது. அதே போல் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகள் சபையில் இருக்கிறதான உறுப்பினர்கள் இந்த எலக்டோரல் காலேஜில் உறுப்பினராக இருக்க முடியாது. ஸோ அப்போ எப்படி இந்த எலக்டோரல் காலேஜில் இருக்கிறதான அந்த எலெக்டர்ஸ், அதாவது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதான அந்த எலெக்டர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த எலெக்டர்ஸை வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி பிரதான கட்சி. ஒன்று குடியரசு கட்சி, அதாவது ரிப்பப்ளிகன்ஸ் பார்ட்டி, இன்னொன்று ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இந்த 2 கட்சியும் அவங்க கட்சியில் லாயலாக இருக்கிறவங்க, ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களில் ஒரு 538 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த கட்சியானது அவங்களோட அப்ரோச்சில் அந்த 538 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு மாகாணங்கள்ல இருந்தும் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் ப்ராசஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ இது இந்த உறுப்பினர்கள் நான் மேலே சொன்னது மாதிரி, இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி செனட் சபையின் உறுப்பினர்களாகவோ, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உறுப்பினர்களாகவோ, இல்லைன்னா வேற ஃபெடரல் அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறதான அதிகாரிகளாகவோ இருப்பவர்கள் இந்த எலெக்டர்ஸாக, இந்த எலக்டோரல் காலேஜில் இருக்கிறதான இந்த உறுப்பினர்களாக ஆக முடியாது. ஸோ இதில் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிற
நபர்களை அந்த ஒவ்வொரு கட்சியும் எலக்டோரல் வாக்காளர்களாக தேர்வு செய்யும். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜில் இருக்கிறதான வாக்காளர்கள் ரெண்டு பிரசிடென்ட் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவர்களுக்கு தன்னுடைய ஓட்டுகளை அளிப்பார்கள். யாருக்கு அதிக மெஜாரிட்டி கிடைக்கிறதோ அந்த உறுப்பினர், அந்த வேட்பாளர் தான் அமெரிக்காவின் அதிபராக, அதாவது ஜனாதிபதியாக ஆக முடியும். ஸோ இந்த முறையின் பேர் தான் என்னன்னா, அமெரிக்காவில் ஜனாதிபதியை சூஸ் பண்ணுறது ஒரு நேரடி தேர்தலில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கிறது. மறைமுகமாக அந்த அமெரிக்காவின் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ அமெரிக்காவில் இந்த ஜெனரல் எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் டைரக்டாக இந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது இப்போ நடந்த தேர்தலில் யாருமே டைரக்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் வாக்குகளை செலுத்துவது கிடையாது. அவர்களுக்காக ஒவ்வொரு மாகாணங்களிலும் நிற்கிறதான அந்த எலெக்டர்ஸ், அந்த எலக்டோரல் காலேஜில் இருக்கிறதான மெம்பர்ஸ்க்கு தான் அந்த ஓட்டு, அந்த வாக்குகள் போய் சேர்க்கிறது. ஸோ இந்த எலெக்டர்ஸ், ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் ரிசல்ட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னைக்கு வாக்கு செலுத்துகிறாங்களோ அன்னைக்கே எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் யார் எந்த கேண்டிடேட்டுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கிறதோ அந்த மாகாணத்தில் இருக்கிறதான எலக்டோரல் ஓட்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு போய் சேர்ந்துடும். உதாரணத்துக்கு இப்போ கலிஃபோர்னியாவில் டோட்டல் 54 எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸ் இருக்கிறது. ஸோ இப்போ இங்கே கமலா ஹாரிஸ் வந்துட்டு அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார், கரெக்டா? ஸோ அந்த கலிஃபோர்னியாவில் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு 54 எலக்டோரல் ஓட்டுகள், வாக்குகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் அந்த எலக்டோரல் காலேஜ் அந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 538 எலக்டோரல் சீட்ஸில் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கிறதான அந்த 54 சீட்ஸும் வந்து சேர்வது உறுதியாகிறது. ஸோ இந்த பர்டிகுலர் அமெரிக்கன் எலெக்ஷனில் போன எலெக்ஷனை விட ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கேம்பெயினில் ஒழுக்கங்களை கடைபிடித்திருந்தார். ஒரு நியூ வே ஆஃப் கேம்பெயினிங் வந்துட்டு திரு ட்ரம்ப் அவர்கள் ஃபாலோ பண்ணார். ஸோ திரு ட்ரம்ப் அவர்களோட அந்த பிரச்சார கேம்பெயின், அந்த பிரச்சாரங்களை வடிவமைத்திருந்தவர், தலைமை தாங்கியிருந்தவரோட பேர் வந்துட்டு சுஷி வில்ஸ் என்பவர். இவர் பல முன்னாள் அதிபர்களுக்கு பிரச்சார உத்திகளை வகுத்து வழங்கியிருக்கிறார், அதன் மூலம் வெற்றி பெறவும் செய்திருக்கிறார். ஸோ இந்த சுஷி வீல்ஸ் என்பவர் தான் திரு ட்ரம்ப் அவர்களின் பிரச்சார தலைமை அதிகாரியாக இருந்தார். பல பிரச்சாரங்களை ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வடிவமைத்து கொடுத்திருந்தார். ஸோ போன தேர்தலில் மாதிரி ட்ரம்ப்போட பேச்சுக்கள், பப்ளிக்கில் அவர் மேக் பண்ணுறதான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு சில நேரம் இரிட்டேட் பண்ணும், ஒரு சில நேரம் மக்கள் மத்தியில் அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், ஒரு நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும். ஸோ அப்படி இல்லாமல் திரு சுஷி வீல்ஸ் அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட அந்த பிரச்சாரங்களை சரியான கோணங்களில் மக்களை அதிகமாக கவரும் விதத்தில், இளைஞர்களை அதிகமாக கவரும் விதத்தில் வடிவமைத்திருந்தார். இதுவும் திரு ட்ரம்ப் அவர்களின் வெற்றிக்கு பேருதவியாக இருந்தது என்பது மிகையாகாது. இந்த சுஷி வீல்ஸ் அவர்களை தான் இப்போது ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இந்த 2வது டேர்ம், பிரசிடென்ஷியல் டேர்மில் வெள்ளை மாளிகையின் முதன்மை அதிகாரியாக நியமித்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி வந்திருக்கிறது. இது அந்த சுஷி வீல்ஸ் அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கிறதான ஒரு நன்றி கடனாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இதுக்கு முந்தைய ஆட்சியில், ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சியில் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ், ஸோ இந்த இல்லீகல் மைக்ரன்ஸோட பாலிசி அமெரிக்க மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரி மிடில் கிளாஸில் அந்த டாக்ஸ் நிறைய கொண்டு வந்தது. ஸோ அதே மாதிரி இன்னும் பல பிரச்சனைகள், இஸ்ரேல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிலிருந்ததான ஜோ பைடன் அரசின் அணுகுமுறைகள் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாமே திரு ட்ரம்ப் அவர்கள் மக்கள் மத்தியில் வெகு எளிதாக கொண்டு சென்றிருந்தார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ், இந்த இல்லீகல் இமிக்ரன்ஸ்க்கு எதிரானவராக இருந்தார். தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த இல்லீகல் இமிக்ரன்ஸ் பாலிசிஸை உடனடியாக ஸ்டாப் பண்ணுவேன், உடனடியாக நிறுத்துவேன் என்று வாக்கு சொல்லியிருந்தார். இது மக்களின் மத்தியில் ஒரு
நம்பிக்கையை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த அபார்ஷன் சிஸ்டம் இதை டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆதரித்தது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதை எதிர்த்து பிரச்சாரத்தை வகுத்தார். மக்கள் மத்தியில் அதுவும் ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறது. அதே போல இந்த ஹோமோசெக்சுவல், இந்த ஓரினை சேர்க்கையாளர்களின் இந்த பாலிசிஸ், இதையும் ட்ரம்ப் எதிர்த்தவர். இதுவும் அமெரிக்க மக்களின் மத்தியில் ஒரு ஆதரவாக மாறியிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. வெரஸ் மற்ற மறுபக்கம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கமலா ஹாரிஸ் இந்த செயல்களுக்கெல்லாம் ஆதரவளித்திருந்தார். இது மக்கள் மத்தியில், அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சில ஆதரவை ஏற்படுத்தினாலும் பரந்த அளவில் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய இந்த நிலைப்பாடுகள் சரிவை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். எது எப்படியாக இருந்தாலும் திரு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிறார். நிச்சயமாக எந்த நம்பிக்கையில் அமெரிக்க மக்கள் அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். ஏன்னா அவருடைய அந்த வெற்றி பேச்சு, அந்த விக்டரி ஸ்பீச் சொல்லுவாங்க, அந்த ஸ்பீச்சில் மிகவும் தெளிவாக அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக அந்த பிரச்சாரங்களில் 2-3 முறை ட்ரம்புக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு, அவரை கொல்வதற்காக பல நேரங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. ஆனால் அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லையும் ட்ரம்ப் அவர்கள் தப்பினார். அதை குறிப்பிட்டு அந்த விக்டரி ஸ்பீச்சில் ட்ரம்ப் பேசும் பொழுது, இறைவன் 2 முறை என்னை துப்பாக்கிச்சூட்டில் என்னை பாதுகாத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அமெரிக்காவை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கான அந்த வேலையை செய்வதற்கே, அந்த பர்பஸ்க்காக, அந்த நோக்கத்திற்காகவே இறைவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார். நிச்சயமாக இரவு பகல் பாராது அமெரிக்காவுக்காக நான் உழைப்பேன், அமெரிக்க மக்களுக்காக நான் உழைப்பேன், அமெரிக்காவை மறுபடியும் ஒரு சிறந்த நாடாக, ஒரு முன்னிலை நாடாக எப்போதும் வைத்திருக்க பாடுபடுவேன் என்று தன்னுடைய அந்த பேச்சில் தெரிவித்திருக்கிறார். உலகின் பல தலைவர்கள், இந்தியாவின் பிரதமர் திரு மோடி உட்பட பல தலைவர்கள் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நாமும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக, என்னுடைய சார்பாக, அமெரிக்க மக்கள் புதிதாக தேர்ந்தெடுத்திருக்கிறதான அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.